உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பெருஞ்செய்தி பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன். குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலமாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு 300 பேருக்கு இந்திய குடியுரிமை பெற்றிருக்கின்றார்கள். இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும் என்கின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது. தேர்தல் காலம், தேர்தல் நடந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இது அடுத்த கட்டமாக எங்கு நகரும் என்பதை தான் பேசவிருக்கின்றோம். நம்மோடு பத்திரிகையாளர் எஸ் ஷாம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். தராசு ஷாம் அவர்கள் வணக்கம். நேரடியாக முதல் கேள்விக்கு நம்ம நகர்ந்துலாம். அவசரமாக அமல்படுத்தப்பட்டதா குடியுரிமை திருத்த சட்டம்? குடியுரிமை திருத்த சட்டம் ஏற்றிருந்தது 2019. ஆனால் அதற்கான விதிமுறைகள் அவங்க வகுத்தது சில மாதங்களுக்கு முன்னால் தான். இப்போ உடனடியாக குடியுரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படுது, இந்திய குடியுரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இதோடைய டிராவல், இதோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நான் பத்திரிகையாளனான பிறகு 5 வருஷம் கழிச்சு 1985 சிஏஏ வந்துருச்சு. குடியுரிமை சட்டம், நம்மளோட 1956 சட்டத்தை முதல்ல திருத்தினது ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில். அப்போ அஸ்ஸாமில் ஒரு பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தன. அதில் அமைதி ஏற்படுத்துவதற்காக ஒரு அமைதி ஒப்பந்தம், அதன் விளைவாக ஏற்படுத்தப்பட்டது தான் நமது முதல் குடியுரிமை சட்ட திருத்தம். அதற்கு பிறகு பலமுறை திருத்தப்பட்டிருக்கிறது. 2003 தான் பிஜேபி ஆட்சி காலத்தில், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் முதல்ல இந்த சட்டவிரோத ஊடுருவல்காரர்கள், இல்லீகல் இமிகிரன்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் நமது பழமையான சட்டம் 1956 சட்டம் 92, 2003, 2005, 2016 இத்தனை திருத்தங்களை சந்தித்திருக்கிறது. 2019 திருத்தம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது. 2019 திருத்தம் 11 டிசம்பரில் வந்தது. அது அமலுக்கு வரும்போது ரொம்ப காலதாமதமாயிருச்சு. 11/3/2024 தேர்தலுக்கு அட்டவணைக்கு ஜஸ்ட் முன்னாடி அமல்படுத்தப்பட்டது. இப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது 300 பேருக்கு அது குடியுரிமைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 300 பேரும் பாகிஸ்தானில் இருந்து வந்த இந்து அகதிகள்னு சொல்லப்படுது. அரசாங்கம் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தேர்தல் நடந்து முடிந்த குஜராத், சத்தீஸ்கர், டெல்லி, நடக்க போகிற டெல்லி, இப்படி பாரதிய ஜனதா எங்கு அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்கிற செயல் திட்டம் வகுத்திருக்கிறதோ அங்கே இருக்குது. அங்கே தான் இவங்க இருக்காங்க, இந்த 300 பேரும். அதனால தான் இதில் தேர்தல் நோக்கம் இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக எழுது. சரி, இதில் ஒரு தேர்தல் நோக்கம் இருக்கு நீங்க சொன்ன இதே மாதிரியான கூற்றை பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி மீது சொல்றாங்க. அங்க பங்களாதேஷ்லேருந்து வர்ற முஸ்லிம்களை உங்கள் வாக்கு வங்கிகளாக நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, இதுல உங்களுக்கு ஒரு தேர்தல் நோக்கம் இருக்கு. நாங்க அப்படி இல்லை, சட்டத்தின் புறம்பாக சட்ட ரீதியாக ஒரு இவர்களுக்கான சலுகை, ஏன்னா இவங்க அகதியா இருக்கிறாங்க, அங்க ஒடுக்குமுறைகளுக்கு அங்க அதுக்கு அஞ்சு இங்க வந்தவங்க, இங்க நம்ம இங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அவர்களுக்கு நாம் இந்திய குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 2 வாதத்திற்குமான வித்தியாசம் எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? எல்லா கட்சிகளும் ஒரு ஓட்டு வங்கிக்கு முயற்சி பண்ணுதுங்க, அதை நம்ம மறக்கவே முடியாது. பாரதிய ஜனதா ஒரு ஓட்டு வங்கிக்கு முயற்சி பண்ணுது, காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவின் குற்றச்சாட்டு மாதிரி ஒரு ஓட்டு வங்கிக்கு முயற்சி பண்ணுது. அது அரசியலில் நம்ம அதைத்தான் பார்க்கணும், 2 கட்சியும் சமதூரத்தில் தான் வச்சு பார்க்கணும். ஆனால் குடியுரிமை சட்டம் என்பது உலகளாவிய அளவில் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, இது ஹேக் நகரில் அந்த கான்ஃபரன்ஸில் தான் முதல்ல குடியுரிமை ஒன்று வேணும். ஏன்னா எந்த நாட்டிலையும் குடியுரிமை இல்லாதவர்கள் இருந்தாங்க, திருமணமான பெண்களுக்கான குடியுரிமை, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தோன்னா ஒரு சர்வதேச ஒப்பந்தம், அதுல இருந்தா ஒவ்வொரு நாட்டோட குடியுரிமை சட்டங்களும் வகுக்கப்பட்டன. அதுல எப்போதுமே மதம் ஒரு அடிப்படையான அம்சம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நமது குடியுரிமை சட்ட திருத்தம் நான் சொன்ன மாதிரி இத்தனை முறை திருத்தப்பட்டிருந்தாலும் 2019 திருத்தத்திற்கு ஐக்கிய நாடுகளோட யுஎன்னோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஹை கமிஷன் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறது. என்ன காரணம்னா இது ஹைலி டிஸ்கிரிமினேட்டரி, ரொம்ப பிளவுபடுத்துகிற ஒரு சட்ட திருத்தம். அது இத்தனை முறை சுதந்திர இந்தியாவில் நம்ம திருத்தி இருக்கிறோம். ஆனாலும் 2019 திருத்தம் மட்டும்தான் பெரிய அளவுக்கு உலகளாவிய அளவில் அதற்கு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியது. என்ன சிம்பிள் ரீசன் அப்படின்னா, அந்த மதங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறது தான். குடியுரிமை சட்டத்தை திருத்துவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அப்படி திருத்தும் போது ஒரு குறிப்பிட்ட மதம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாடு, அங்கிருந்து வருகிற ஒரு குறிப்பிட்ட இன பிரிவினர், இந்த வார்த்தைகளை சேர்க்கும் போது இயல்பான
இந்த விமர்சனம் பாரதிய ஜனதா அரசு மேல எழுது. சரி, அதாவது மதம்ன்றத ஒரு கிரைட்டீரியாவாக வைக்கும் பொழுது இங்கே வந்து பிரச்சனையும் விமர்சனம் வருதுன்னு சொல்றீங்க. அதை ஒட்டி தான் கேள்வி 2, இஸ்லாமியருக்கு இருந்த அச்சம் நீக்கப்பட்டு விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது குடியுரிமை திருத்த சட்டத்தினால் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு அச்சம் வந்துச்சுன்னு சொன்னா அது சரியா இருக்காது. இதை தாண்டி என்பிஆர்ன்ற ஒரு நகர்வுக்கு நாம் நகரும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய அச்சம் வந்து நியாயமான அச்சம். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நாம் எப்படி பார்க்கிறது? இப்போதைக்கு என்பிஆரை பற்றி யாரும் பேசலை அப்படின்றதுனால இதை பேசாமல் விடுவது சரியாக இருக்குமா? இல்லை குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு அடுத்த பரிணாமமாக அங்கே தான் போகணும், அதனால் இஸ்லாமியர்களுக்கான அச்சம் இருப்பது வந்து சரிதான், அதை நாம் நிவர்த்தி செய்யணும், சரி செய்யணும் அப்படின்றதையும் சேர்த்து பேசணுமா? என்ஆர்சியிலிருந்து தான் என்பிஆர் வருது. இப்போ என்ஆர்சிக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தது. காரணம், ஒரு நாட்டின் ஜனத்தொகை என்பது வரையறை செய்யப்பட வேண்டும். நமது நாட்டில் வந்து வாக்காளர்களா இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க பிரதமராக மந்திரியாக கூட இந்திய குடிமக்கள் அல்லாதவர்கள் இருக்கலாம். ஆனா ஓட்டு போடுறதுக்கு கண்டிப்பாக நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும். அதே மாதிரியான பிரசிடென்ட் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் ஹை பவர் போஸ்ட்டுக்கு நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும். அப்படின்னா இந்திய குடிமக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு தொகுப்பு எல்லாமே நமக்கு அவசியம் தேவை. இந்த இடத்துல வந்து வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்படுகிற பிரச்சனை என்னன்னா, சிஏஏ வந்து நிறைய மாநிலங்களுக்கு அப்ளை ஆகாது. உதாரணமா இன்னர் லைன் பெர்மிட் உள்ள அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, இதுக்கும் சிஏஏயோட இந்த 2019 திருத்தத்துக்கு சம்மந்தம் இல்லை, விலக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தேசம் முழுவதுக்குமான ஒரு சட்டமாக இல்லை என்று வரும்போது இஸ்லாமியர்கள் அச்சப்படுறாங்க, எங்களை குறிவைத்து இது செய்யறாங்க. காரணம், பாரதிய ஜனதா மேல இதே சட்ட திருத்தம் 2003 எழும்பிய அதே சந்தேகங்கள் தான். பொதுவாக ஒரு நாடு புதிதாக உருவாகும் போது பல நாடுகளிலிருந்து வந்து இங்கு குடியேறியவர்கள், சட்டவிரோத ஊடுருவல்காரர்கள் எல்லாரும் இந்த நாட்டில் இருப்பாங்க. நீங்க உலகத்துல எந்த நாடு வந்தாலும் அதை நீங்க பார்க்கலாம். அப்போ யூபிஏ காலத்துல 12 மில்லியன் பேர் சட்டவிரோதமாக இந்தியாவில் இருக்கிறவங்கன்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. யூபிஏ 1-2 காலகட்டத்தில். பிஜேபி வரும்போது 19 மில்லியன் சொல்லிருச்சு. ஆனா யுஎன் ஐநா சபையோட கணக்குப்படி 4,55,000 பேர் தான். இப்போ இந்த சிஏஏ திருத்தம் மூலமாக, புதிய முறைகள் மூலமாக 30,000 பேருக்கு தான் பெனிஃபிட் கிடைக்கும்னு மத்திய உள்துறையே சொல்லுது. ஆக இதுல வந்து நம்பர்ஸ்ல ஒரு பெரிய குளறுபடி இருக்கும்போது இயல்பான சந்தேகம் இஸ்லாமியர்களுக்கு என்ன வருதுன்னா, நம்மளை குறி வச்சு அழிக்க பாக்குறாங்கிற சந்தேகம். இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றத சொல்றீங்க. இப்போ உலகம் முழுமைக்கும் பேசு பொருளா இருக்கிறது இமிகிரேஷன், புலம்பெயர்தல் இல்ல குடியேறுதல் அப்படின்றது உலகம் முழுமைக்கும் பேசு பொருளா இருக்கு. நேற்றைய தினம் பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன்னு ஒரு சட்டம் ஏற்றிட்டு பெருமைப்படுகிறேன்னு அதை ட்விட்டர் பக்கத்தில் கூட அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. இங்கு வந்து இங்கிலாந்துக்கு குடியேறுபவர்களை நான் குறைச்சிட்டோம், படிக்க வர்றவங்களுக்கு அவங்க குடும்பத்தை கூட்டு வரக்கூடாது, அதற்கான சட்டம் ஏற்றிட்டேன், இவர்களை எல்லாம் தடை செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லி அவர் போட்டிருந்தார். அதற்கு கமெண்ட்ஸாக நிறைய பேர் இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற விமர்சனங்களும் வந்தது. அது ஒரு புறம். ஆனால் இமிகிரேஷன், ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் நான் குடிமகன் ஆவது அப்படின்ற ஒரு பேசு பொருள் வந்து உலகம் முழுமைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வெளியே போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கின்ற சூழ்நிலையில இந்தியாவுக்கு குடியுரிமை பெறுவதற்கு ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது அப்படின்றத பார்ப்பது எப்படி பார்க்கறது? எந்த நாட்டுக்குமே வந்து குடியுரிமை பெறுவதற்கென்று விதிகள் இருக்கின்றன. நேச்சுரலைசேஷன், அந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இப்ப நம்மளோட பழைய குடியுரிமை பெறுவதற்கான விதிகளை நம்ம உருவாக்கும் போது சுதந்திர இந்தியாவில் பிறந்தவங்க, அதுக்கு முன்னாடியே அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்தவங்க, இவங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு குறிப்பிட்ட சில ஆண்டு காலம் தங்கியிருந்தா அவங்களுக்கான குடியுரிமை. இப்படி வந்து நம்ம இப்படிதான் குடியுரிமை நம்ம ப்ராசஸ் ஆரம்பித்தோம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மாதிரியான ஒரு நாட்டில் பல குடியுரிமை சட்ட திருத்தங்கள் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டது தான். இவர் ரிஷி சுனக் கொண்டு வந்தது மட்டும் முதல் திருத்தம்லாம் இல்லை, நம்மளே மாதிரி தான். ஆனால் இதை பொலிட்டிக்கல் பாயிண்டாக எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. இப்போ உதாரணமாக இங்கிலாந்து நாட்டில் அல்லது வந்து ஈவன் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் இல்லீகல் இமிகிரண்ட், இவங்களால எங்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோகுது, எங்களோட வாழ்க்கை முறை பறிபோகுது. இப்போ இவ்வளோ பெரிய சுகாதார கட்டமைப்பை அவங்களும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன டாக்ஸ் ஷேர் தராங்க, என்ன வரி பங்கீடு தராங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரியான அவங்களோட ப்ரொஃபஷனல் டாக்ஸ் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இப்படியான மனக்குறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்தியாவில் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பார்டர் ஏரியாக்களில் இருக்கு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வந்து குடியேறிய இந்துக்கள் மற்றும் சில குறிப்பிட்ட பிரிவினர் அவர்களுக்கான குடியுரிமை என்று வரும்போதுதான் இங்கிலாந்து நாட்டோட உதாரணத்துக்கு நமக்கு இடையில ஏற்படுகிற அந்த வித்தியாசம் வருது. அப்ப டிஸ்கிரிமினேட்டரியாக இல்லாத ஒரு சட்டம் அது சிறந்ததுதான். இங்கிலாந்து நாட்டு சட்டத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும். ஆனா பெருமைப்படுறதுக்கு அதுல எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
ஆமாம் அதுதான் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா படிக்க வர்றவங்களுக்கு வந்து அவங்க குடும்பங்களை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற சட்டத்தை மாற்றியிருக்கிறார். இப்போ படிக்க வர்றவங்க படிக்கிறது அவங்க மட்டும்தான் வரலாம், அவங்க குடும்பமோ அவங்க குழந்தைங்களோ வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான சட்டம் இருக்குது. இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா இங்கிலாந்து நாட்டவர்களே நிறைய பேர் விமர்சனங்களையும் வச்சுருந்தாங்க. அதான் நான் இதை வந்து ஒரு அங்கேயும் இப்போ தேர்தல் காலமாக இருக்குது, தேர்தல் வரப்போகுது இங்கிலாந்து. தேர்தல் காலங்களில் இப்போ இப்படி குடியுரிமையை வைத்து ஒரு அரசியல் நடக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன் வச்சேன். கேள்வி 3க்கு நகர்ந்துலாம். மாநில அரசின் எதிர்ப்புகள் பலனற்றவையா? இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட நாங்கள் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குடியுரிமை சட்ட திருத்தம் அமலுக்கு வந்துருச்சுங்க. இனி வந்து எந்த மாநிலமும் அதை எதிர்க்கலாம் முடியாது. அதற்கு பிறகு நம்ம நோட்டிபிகேஷன் பண்ணி எப்படி குடியுரிமைக்கு அப்ளை பண்ணணுங்கிற ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை எதிர்த்து கோர்ட்டுக்கெல்லாம் போகலாம், கோர்ட்டு சில விலக்குகள்லாம் கொடுக்கலாம். ஆனால் மாநில அரசு அதை எதிர்ப்பது என்பது இந்த பொதுவாக ஒரு நாட்டோட குடியுரிமையை வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட் வந்து எதிர்க்கலாம் முடியாது. இப்போ இங்கிலாந்து நாட்டோட குடியுரிமையை இங்கிலாந்து நாட்டோட லோக்கல் கவர்மெண்ட்ஸ் எதுக்க முடியுமா? இல்லை அமெரிக்க நாட்டு குடியுரிமையை அமெரிக்காவில் இருக்கிற கவுண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் எதுக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது அரசியல் பிரச்சனையாக மாறும்போது இந்த மாதிரியான ஒரு வாதங்கள் வைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டோட கவலை அல்லது வருத்தம் என்னன்னா, இதுல வந்து இலங்கையை சேர்த்திருக்கணுங்கிறது தான் காரணம். இதே வகையில சிங்கள பேரினவாதத்தால் அஃபெக்ட் ஆகி இங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த நாடு இல்லை இன்னைய தேதிக்கு, அகதிகள். அப்ப ரொபஸ்ட் ரெஃப்யூஜி சிஸ்டம் நம்மகிட்ட இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையை அதுதான் குறிப்பிட்டிருக்கு. நீங்க குடியுரிமை சட்டத்தை எல்லாம் திருத்துறீங்க, ரைட்டு, அகதிகளுக்கான மறுவாழ்வு சட்டம் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. ஸோ ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு போக வேண்டிய விஷயம். அந்த இடத்துல நம்ம அந்த இணைகோடுகளை தவற விட்டுட்டோம். சரி, நம்ம அண்டை நாடுகளை எப்படி தேர்வு செஞ்சோம்? அதுலேயும் வந்து இஸ்லாமிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளாக தேர்வு செஞ்சோமா, அங்கேயும் ஒரு மதத்தை வைத்தோமா அப்படின்ற பல்வேறு கேள்விகளில் தான் இந்த சட்டத்தின் மீதான விமர்சனம் வருதுன்னு சொல்றீங்க. கேள்வி 4 வந்து சிஏஏ எதிர்ப்பாளர்கள் தற்போது அமைதி காப்பது ஏன்? ஏன்னா குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது 2019 2020 மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தது. ஆனால் இப்போ அது அமலுக்கு வந்துருச்சு, அது செயல்பாட்டில் இருக்கு, குடியுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெரிய அளவு எதிர்ப்புகளை பார்க்க முடியல. குடியுரிமை சட்ட திருத்தம் வரும்போதுங்க, இங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. குடியுரிமை சட்ட எதிர்ப்பு கோலங்களை வந்து பெண்கள் வரைந்தார்கள். அந்த பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து தான் வரைய சொன்னாங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. வேண்டாம் சிஏஏ இந்த மாதிரியான கோலங்கள். அப்ப அது வந்து மார்கழி மாதம் டைம், அதனால இந்த கோல எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சு. இது அலங்கோலமான சட்டம், கோல எதிர்ப்பு சரிதான்னு அப்போ வந்து திமுக சொல்லியது. ஏன் இப்போ வந்து அதற்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வரலன்னா, தமிழ்நாட்டில் உண்மையிலே தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக ஒட்டுமொத்தத்தில் இதை வந்து அரசியல் மயமாக்கி தேர்தல் பாயிண்டா, பிரச்சார பாயிண்டா ஆக்கும்போது தான் இந்த ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவு எனக்கு தெரியுது. உண்மையிலே இது வந்து அப்படி பார்க்க கூடாது. குடியுரிமை சட்ட திருத்தம் விதிகள் எல்லாமே வந்து ஒரு பிராட் பேஸ்டா என்டையர் ஹியூமானிட்டிக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி நம்ம பார்க்கலங்கிறது ரொம்ப அன்பார்ச்சுனேட். அதே நேரத்தில் இப்போ இந்த 300 பேருக்கு கொடுக்கறதுலையும் அதே தான் வருது. இப்போ 4 கட்ட தேர்தல் பாரதிய ஜனதாக்கு பின்னடைவுன்னா, இப்போ பின்னடைவை எப்படி சரி செய்யறது? இப்படி எல்லாம் சரி செய்யலாம், 300 பேருக்கு கொடுக்கலாம். அது 300 பேருக்கு கொடுக்கறது வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு உயர் அதிகாரி. அப்போ கொடுக்க முடியுமா? அது வந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்க, இப்படியான கேள்விகளோடய கொடுத்து முடிச்சாச்சு. இந்த 300 பேரும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஷோ பீஸ் மாதிரி அந்தந்த மாநிலங்களில் முன்னிறுத்தப்படுவார்கள். அப்போ அதை எதிர்ப்பது என்பது தேசிய அளவில் இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் சிரமம். காரணம், அவங்களும் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு திருத்தங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணி சேர்ந்த பிற கட்சிகளுக்கு அவர்களுக்கு அந்த சிரமம். ஸோ இதுல வந்து ஒரு பெரிய மரண அமைதி இருக்கு. ஆனா அது வந்து நம்மளோட உள்ளார்ந்த உணர்வுகளுக்கு ஏற்றதல்ல. சரி, இது வந்து கொள்கை ரீதியான எதிர்ப்புகளாக இல்லாம இது ஒரு தேர்தலில் இதை வாக்குகளை அறுவடை செய்யும்ன்ற அது ஒரு உள்நோக்கத்தோடு எதிர்ப்பு வைக்கிறதன் காரணமாக தான் வந்து இப்போ வந்து பெரிய எதிர்ப்பு இல்லை அப்படின்றத சொல்றீங்க. நீங்க சொன்னது போல இப்போ கேள்வி 5க்கு நகர்ந்தோம்னா, தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா சிஏ? இதோடு சேர்த்து, ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு அதிகாரி தான் வந்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கிறாரு, அரசியல்வாதி யாரும் பங்கேற்கல. ஆனால் அந்த குடியுரிமை வாங்கினவங்களுடைய பேட்டிகள் வந்து நாம் ஊடகங்கள்ல நிறைய வட இந்திய ஊடகங்கள்ல நம்மால் பார்க்க முடியுது. அவங்க வந்து நாங்கள் பாகிஸ்தானில் இவ்வளோ கொடுமை அனுபவிச்சோம், இஸ்லாமியர்கள் எங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, நாங்கள் படுதா போட வேண்டிய நிலைமை இருந்தது, இங்கே வந்து நான் சுதந்திரமாக வாழ்கிறேன், படிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பேட்டிகள்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா தேர்தலில்? தேர்தலில் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. என்ன சிம்பிள் ரீசன்னா, திருப்பி மீண்டும் அந்த இந்து முஸ்லீம் அதை நோக்கி போறாங்க. உண்மையிலேயே வந்து இது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல 2019 பெரிய அளவுக்கு சீட்டை பிடிக்கிறதுக்காகத்தான் அவசரமா கொண்டு வரப்பட்டது. அந்த மட்டுவா கம்யூனிட்டி
நாமசூத்ரான்னு சொல்லுவாங்க. டோட்டலாக வந்து பழைய ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, நம்மளோட அன்டிவைடட் பெங்காலில் இருந்தவங்க. பெங்காலோட செகண்ட் லார்ஜஸ்ட் எஸ்சி பாப்புலேஷன் அவங்க வந்து இதில் ரொம்ப உற்சாகமானாங்க. முழுக்க பிஜேபி ஆதரவாளர்களாக மாறினாங்க. கிட்டத்தட்ட 20 சீட்டு வரைக்கும் பிடிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு, 40% ஓட்டு வங்கி பெறுவதற்கான வாய்ப்பு 2019 தேர்தலில் கிடைச்சது. ஆனால் இப்போ வந்து இந்த 300 பேர்ல யாருமே அவங்க இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து குடியுரிமை சட்ட திருத்தம் இதுவரை எனக்கு இந்திய குடியுரிமை வேணும்னு அப்ளை பண்ணணும்னா நீங்க வேற ஏதாவது ஒரு நாட்டுல வந்து குடியுரிமை பெற்றவராக இருந்திருக்கணும், அந்த நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கணும். அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அந்த குடியுரிமைக்கான ஒரு சான்றிதழ்கள்லாம் இவங்ககிட்ட இருக்காது. மேலும் நான் இந்திய குடிமகன் அல்ல என்று ஒத்துக்கொண்ட பிறகுதான் உங்களுக்கு இந்திய குடியுரிமையை அப்ளை பண்றதுக்கான தகுதி வருது. இதை வந்து அவங்க விரும்பல. காரணம், அவங்க காலங்காலமா இங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 1900 இருந்து இருக்காங்க. அன்டிவைடட் இந்தியால இருந்து அவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க அசாம் மாநிலம் வரைக்கும் கங்கை கரையோரம் வந்து படகு விடுறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, இப்படின்னு பலதரப்பட்ட தொழில்கள் இருக்காங்க. அவங்க மகாஜன சங்கமே இதை எதிர்த்து வந்து இப்ப அறிக்கை விட்டுருக்கு. அதாவது பிஜேபி அந்த ஓட் பேங்கை இழந்திருக்குங்கிறது தான் உண்மை. எனவே இது தேர்தலில் பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் என் கருத்து. சரி, இது ஒரு நரேட்டிவ் செட் பண்றதற்கு இது வேற மாதிரியாக இருந்தால் கூட, நேரடியாக டெக்னிக்கலான டீடைல்ஸுக்கு போகும்பொழுது யாரை நோக்கி இந்த விஷயங்கள் சொல்லப்படுதோ அவர்களுக்கே பெரிய பலன் இல்லை அப்படின்றத சொல்றீங்க. ஆனால் தேர்தலில் பெரிய தாக்கம் ஏற்படுத்துமான்றது கேள்விக்குறி தான். பொறுத்து பார்க்கலாம். பல்வேறு விஷயங்களை, பல்வேறு கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை நீங்க தெரிவித்தீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி தராசு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.